உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வில்லேஜ் தமிழகத்தின் அன்பான வணக்கங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாபாரம் பிஸ்னஸ் தொழிலை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போது வேர்க்கடலை. வேர்க்கடலை எங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம முழு விவரமாக பார்க்க போகிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் எங்கே, இந்தியாவில் எங்கே, உலக அளவுலையும் எங்கே அதிகமாக விளையுது அப்படிங்கிற முழு டீட்டெயில்ஸையும் பார்த்துருவோம் நம்ம இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், உடனே நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி தொழில் வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணுற யாராக இருந்தாலும் உங்கள் தொழிலை பற்றி விளம்பரம் செய்ய வேண்டும் என்றாலும் நம்ம ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம நம்பர் அதில் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜாவோ வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். எப்போ வேணாலும் நாங்கள் தொடர்பு கொள்ளுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலை. இப்போ பார்த்திங்கன்னா வேர்க்கடலை நம்ம தமிழ்நாட்டில் மிக ஒரு அத்தியாவசிய பொருள். ஏன்னா நம்ம இதை சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த வேர்க்கடலை இந்த மிட்டாய் ஐட்டங்கள்லாம், கடலை மிட்டாய், இது மாதிரி பல மிட்டாய் ஐட்டங்களுக்கும் அது யூஸ் ஆகுது. இதனால் இது இங்கே அதிக அளவில் டிமாண்ட் இருக்குது. வேர்க்கடலை பார்த்திங்கன்னா அதிக அளவில் டிமாண்ட். இப்போ கடலை எண்ணெயை பார்த்திங்கன்னா 250 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் விற்கிது. இது நீங்கள் ஹோல்சேல் வியாபாரியாக இருந்தாலும் சரி, ரீட்டைல் வியாபாரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தால் கூட உங்களுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஹோல்சேல் மார்க்கெட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமாக வேர்க்கடலை விளையுதுன்னு பார்த்திங்கன்னா மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், அப்படியே வடக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடலூர், விழுப்புரம், அப்படி மாவட்டங்களில் பரவலாக பொதுவாக பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கிழக்கு கடற்கரை ஓரமாக இருக்கிற மாவட்டங்களில் தான் மிக அதிக அளவில், அதுவும் மானாவாரியாக தான் விளையுது, மிக அதிக அளவில் விளையுது. இந்திய அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக அதிக அளவில் விளையிற மாநிலங்கள் எதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குஜராத் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு. இதுதான் இந்தியாவிலேயே வேர்க்கடலை அதிகமாக விளையிற மாநிலங்கள். உலகத்துலேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் 1 சைனா தான், 2வது இந்தியா, 3வது அமெரிக்காவில் வேர்க்கடலை விளையுது. அதுபோக சின்ன நாடுகள் இருக்குது. நைஜீரியா, செனகல், மாதிரி சாட்டுன்னு ஒரு ஆப்பிரிக்கா கண்ட்ரி, இதை மாதிரி ஒரு சின்ன நாடுகளில் விளையுது. ஆனால் அதிக அளவில் விளைவிக்கிறது இந்தியாவும் சைனாவும் தான். சைனா பார்த்திங்கன்னா நம்மளோட டபுள் மடங்கு விளைவிக்கிறாங்க. நம்ம ஒரு 8 லட்சம் டன் விளைவிக்கிறோம் அப்படின்னா அவங்க ஒரு 16 லட்சம் டன் விளைவிக்கிறாங்க. வாங்க நம்ம தமிழ்நாட்டில் எப்படி என்ன நிலவரத்தை பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிக அதிக அளவில் மில்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா கீரனூர், கீரமங்கலம், அடுத்து ஆலங்குடி, இது மாதிரி நிறைய ஊர்கள் இருக்குது. எல்லா ஊர்கள்லேயும் ஹோல்சேல் வியாபாரிகளும் இருக்காங்க, மில்லுகளும் இருக்குது, பெரிய கடை ஹோல்சேல் கடைகளும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆலங்குடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆலங்குடியில் பார்த்திங்கன்னா ஒரு 100 நெருக்கி இருக்கும் மில்கள், அந்தளவுக்கு நிறையா மில்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தஞ்சாவூர்,
திருச்சி இந்த சுற்று மாவட்டங்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா ஆலங்குடிக்கு தான் மிக அதிக அளவில் இந்த வேர்க்கடலை விற்கிறதுக்கும் வர்றாங்க, வாங்கிறதுக்கும் வர்றாங்க. வாங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்திய அளவுலேயும் வாங்குகிறாங்க, வெளிநாட்டு கூட தான் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. சராசரியாக டெய்லி கோடிக்கணக்கான ரூபாய்க்கு இங்கே வர்த்தகமாகிக்கிட்டு இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் தமிழ்நாட்டிலேயே ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய ஹோல்சேல் மார்க்கெட் எதுன்னா ஆலங்குடி தான். அங்கே டைரெக்டாக நீங்கள் மில்லுகளுக்கே போகலாம். ஒரு 100 நெருக்கி இருக்கும் மில்கள். அந்தளவுக்கு மில்கள் மிக அதிக அளவில் இருக்குது. நூற்றுக்கணக்கான மில்கள் இருக்குது. நீங்கள் எந்த மில்லில் வேணாலும் போய் வாங்கிக்கிறலாம். நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மில்லு இல்லை, ஒரு 10, 15, 20 மில்லுக்கு போனால் தான் உங்களுக்கு ஒரு மார்க்கெட் நிலவரம், உண்மையான நிலவரம். அன்றைக்கி இது மாறுபடும். நீங்கள் ₹1, ₹2, ₹5, ₹10 நம்ம அதை மாதிரி டன்னு கணக்கில் எடுக்கிறதுனால எடுக்கலாம், இல்லை 100 கிலோ 200 கிலோ எடுக்கிறதுனால எடுக்கலாம். நம்ம தேவைக்கு எப்படியோ அப்படி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயிகளும் எங்களுக்கு கடலைக்கு சரியான விலை கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா இதே ஆலங்குடியில் நீங்கள் ஹோல்சேலாக இங்கே உங்கள் கடலையை போட்டுட்டு நல்ல விலைக்கு விற்றுட்டு வரலாம். அதுக்கு இங்கே நல்ல வாய்ப்பு இருக்குது. அதாவது வேர்க்கடலை பருப்பாக வாங்கணும்னு நினைக்கிற வியாபாரிகளுக்கு இங்கே ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல தரமான அதுவும் தமிழ்நாட்டிலே குறிப்பாக இந்த வேர்க்கடலைக்கு ஒரே ஊரில் நூற்றுக்கணக்கான மில்கள் இருக்கிற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆலங்குடி ஒன்றுன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீரமங்கலம்னு ஒரு ஊர் புதுக்கோட்டை மாவட்டத்திலே தான். அங்கேயும் மிக அதிக அளவில் இந்த கடலைப்பருப்பு, வேர்க்கடலைப்பருப்பு மிக அதிக அளவில் விளைகிறது. அங்கேயும் ஹோல்சேல் கடைகள் இருக்குது, ஹோல்சேல் வியாபாரிகள் இருக்காங்க, கமிஷன் வியாபாரிகள் இருக்காங்க. அதே மாதிரி அந்த கீரமங்கலம்ங்கிறது பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்துக்கும் பேர் போனது. வருஷம் முழுக்க அங்கே எலுமிச்சம்பழம் எப்பயுமே கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் எலுமிச்சம்பழம் இது ஒரு பாட்டாக இதில் போட்டோம். அதை பற்றி இன்னொரு தனி வீடியோவாக கூட நம்ம போடுவோம். இன்றைக்கி வேர்க்கடலை பற்றி பேசுகிறதுனால நம்ம வேர்க்கடலை பற்றி மட்டும் பேசுவோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா பருப்பு எடுக்காத வேர்க்கடலை, அந்த ரான்னு சொல்லுவோம்ல, ராவ் வேர்க்கடலை, அந்த வேர்க்கடலை நிறையா பேர் வாங்கி மில்லு வச்சுருப்பாங்க, மில்லுக்கு கொண்டு போய் அரைக்கிறதுக்கு போவாங்க. அதை மாதிரி நீங்கள் வாங்குறதுனா மில்லுக்கு கூட போக தேவையில்லை. அங்கே ஹோல்சேல் கடைகள் நிறையா இருக்குது, நிறைய வியாபாரிகள் இருக்காங்க. அவங்ககிட்டயே நீங்கள் டைரெக்டாக போய் அந்த ராவ் வேர்க்கடலை வாங்கிக்கலாம், தோலோடு இருக்கிறது. இல்லை பருப்பு தான் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் மில்லுகளுக்கே டைரெக்டாக போய் மில்லில் போய் பேசி வாங்கிக்கிறலாம். குறிப்பாக நம்ம மில்லுன்னா 1, 2க்குலாம் போகக்கூடாது. போனீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 மில்லுக்கு நீங்கள் போய் வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு அக்யூரேட்டாக ரேட்டு தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு போன மில்லுக்காரங்க ஏதாவது முன்ன பின்னா சொல்லியிருக்காங்களா என்ன ஏதுங்கிறது நம்ம ஒரு 10 மில்லுக்கு போனால் மட்டும்தான் கரெக்டான ரேட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்னா நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் போகணும். சும்மா நம்ம போயிட்டு சரி விசாரிச்சுட்டு வருவோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காதுங்க. என்றைக்குமே ஒரு தொழில் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக போங்க. இது நம்மளுக்கு மிகப்பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இடம்தான். நம்ம எப்படின்னா நம்ம வீடியோவில் நம்ம ஃபேக்கான செய்தி என்றைக்குமே போட்டது கிடையாது. நம்ம தீர ஆராய்ச்சி கேட்டு ஒரு நல்ல இது பண்ணித்தான் நம்ம என்றைக்குமே வீடியோ போடுறோம். நம்ம வீடியோவில் என்றைக்குமே ஒரு ஃபேக்கான நியூஸ் இருக்காது. என்ன வியாபாரி பேர் கேட்பீங்க, அது இன்றைக்கி உள்ள நிலைமையை பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்டு தான் அதிகமாக இருக்கா, அதனால் நிறைய ஏமாத்துறாங்க. அதனால் அந்த ஒரு நல்ல நம்மளுக்கு ஒரு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும்தான் நான் வியாபாரி நம்பர் கொடுப்பேன், இல்லாட்டியெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். அதுதான் நம்மகிட்ட இருக்கிறது. ஆனால் நம்ம சொல்கிறது என்றைக்கும் ஃபெயிலியர் ஆகாது. அது ஒன்று தான். இப்போ இந்த ஆலங்குடியில் நூற்றுக்கணக்கான மில்கள் இருக்குது. போனீங்கன்னா ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கி உங்களுக்கு ஒரு கட்டுப்படியான ரேட்டுக்கு வாங்கி நீங்கள் விற்கிறதுக்கு நல்ல வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு
கட்டுப்படியாகக்கூடிய ஒரு ரேட்டுகள் கிடைக்கும். அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை மேக் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா நம்ம போட மாட்டேன். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வேர்க்கடலை, நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க, வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க. இந்த வேர்க்கடலை ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய இடமாகவும், ஏன்னா மில்லுகள் நிறையா இருந்தாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியில் நம்மளுக்கு எப்படியும் ஒரு 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா கம்மியாக கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நம்ம ஒரு 5 டன் 10 டன் வாங்க போகிறோம், 1 டன் வாங்க போகிறோம், எவ்வளவோ இருந்தாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நம்மளும் எங்கேயும் வாங்குறத விட 1 ரூபா 2 ரூபா கம்மியாக இருக்கணும்னு தான் நினைப்போம். அப்போ தானே நம்மளுக்கும் கட்டுப்படி ஆகும். அதனால் நீங்கள் அந்த ஆலங்குடிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரேட்டு கிடைக்கும். அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு அபிப்பிராயம். அதைத்தான் நான் உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி போகிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் அந்த குஜராத்தை பற்றியெல்லாம் போட்டு அந்த வீடியோ நல்லா ஒரு வைரலாக போயிருச்சு. இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் வேர்க்கடலை எங்கே அதிகமாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். அது மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.